அவங்க தான் அயலகத்தாரு. அவங்க நம்மள பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஆண்டவர தெரியும். நம்மளையும் தெரியும். அவங்களுக்கு எல்லாத்தையும் தெரியும். ஆனாலும் கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஆனா, அவனுடைய சாயலா இருக்குது போல. அவன மாதிரி யாரும் இருக்கிறாங்க போல சொல்லுங்க. ஆனா, அந்த இடத்துல பாருங்க, அவன அ அ அவன் அவன் அவன்ல அவன் சொல்றான், ஒரு பதில் சொல்றான் பாருங்க. அவனோ, நான் தான் அவன் என்றான். நான் தான் அவன் என்றான். அவன் அவன் பாருங்க அறிக்கையிடுறான். பிரியமானவர்களே, இயேசு என்னைக்கு உங்க வாழ்க்கையில வராரோ, அறிக்கையிடுங்க. நான் தான் அது. நான் தான் அது. என்ன மாறிட்டியே? நான் தான் அது. வேற யாரும் இல்ல. இயேசு வாழ்க்கையில வந்தாரு. மற்றவங்கள கன்ஃப்யூஸ் ஆகும். மற்றவங்களுடைய வாழ்க்கை மற்றவங்க நம்ம பார்க்கும்போது, என்ன இப்படி ஆயிட்டாங்களே? எப்படி நீ உயர்ந்துட்ட? நெறைய பேருடைய வாழ்க்கையில இத நம்மள திங்க் பண்ண வைக்கும். நெறைய பேருடைய வாழ்க்கையில இத நம்மள யோசிக்க வைக்கும் இந்த நேரத்துல. ஆனா சொல்லுங்க, போல்டா சொல்லுங்க. ஆமா நான் தான். நான் தான். என்ன நெறைய பேர் கேட்பாங்க. எப்படி அப்படி இருந்தியே? இப்படி இருந்தியே? எப்படி இந்த நேரத்துல ஆண்டவருடைய வார்த்தை ஆமா நான் தான். நான் தான். வேற யாரும் இல்ல. அவருடைய ரத்தத்தினால நம்மள கழுவப்பட்டு இருக்கிறோங்க. அற்புதத்தை பார்க்க வந்திருக்கிறோம்னாக்கா நம்மளுக்குள்ள எந்த கேள்விகள் இருக்கக்கூடாது. அவர் செய்யற அற்புதத்துக்கு கேள்விகளே கிடையாது. பிரியமானவர்களே, ஆண்டவர் நினைச்சா எப்படி வேணா அற்புதத்தை செய்ய முடியும் நமக்காக. அந்த அந்த 14வது 15வது வசனத்துல பாத்தீங்கன்னாக்கா, இயேசு எனப்பட்ட ஒருவர் அறிக்கையிடுறான் பாருங்க. அப்போது அவனை நோக்கி, உன் கண்கள் எப்படி திறக்கப்பட்டது என்று கேள்வி கேட்கிறாங்க. திறந்தவனுக்கு இத்தனை கேள்வியா? அவனை வீட்டுக்கு சும்மா போக விட்டுருப்பாங்களா அவனை? இல்லையே. அவனை கூப்பிட்டு பல கேள்விகள். எப்படி நீ உனக்கு இந்த உயர்வு கிடைச்சது? எப்படி நீ உன்னை உயர்த்தினாரு கர்த்தரு? எப்படி உன்னுடைய வாழ்க்கையில இந்த ஆசீர்வாதம் நடந்தது? எல்லாத்தையும் கேட்கறதா மனுஷனுடைய வேலை. அவன் பாருங்க, அவன் பிரதியுத்தரமாக 11வது வசனம், இயேசு எனப்பட்டவர் ஒருவர் சேறு உண்டாக்கி என் கண்களிலே பூசி என்னை போய் ஷீலவாம் குளத்திலே கழுவு என்றார். அப்படியே நான் போய் கழுவி பார்வை அடைந்தேன். பினிஷ்டுங்க. அவன் பதில் தெளிவா இருக்குது. இயேசு ஒருத்தர் வந்தாரு. அவனுக்கு இன்னும் கூட இயேசு யாருன்னு தெரியல. இயேசு ஒருத்தர் வந்தாரு. அவர் வந்தாரு. அவரை சேற்றை உண்டாக்குனாரு. என் கண்ணில் பூசினாரு. கழுவ சொன்னாரு. நான் கழுவின, கீழ்ப்படிஞ்ச, எனக்கு பார்வை கிடைச்சிருச்சு. ஆனா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இல்லாத பொல்லாத வார்த்தைகள் எல்லாம் அவனை சொல்றாங்க. 13வது வசனத்துல வந்துட்டாங்க. அந்த பரிசேயர்லாம் வந்துட்டாங்க. கொண்டு போனார்கள். குருடனாய் இருந்த அவனை பரிசேயர் இடத்துல கொண்டு போனாங்க. இவனை கூட பாருங்களேன், சும்மா விட்டாங்களே. பரிசேயர் இடத்துல கொண்டு போயிட்டு 14வது வசனத்துல, இயேசு சேறு உண்டாக்கி அவன் கண்களிலே திறந்து ஓய்வு நாளா இருந்ததே குற்றம் கண்டுபிடிச்சிட்டாங்களா? குற்றம் கண்டுபிடிக்கிறது தான் இந்த பரிசேயர் வேலை. நம்மள சுத்தி நிறைய பரிசேயர் இருக்கிறாங்க. கவலையே படாதீங்க. உங்களை சுத்தி பரிசேயரா இருக்கட்டும், அவருங்க கண்டிராதவங்களா இருக்கட்டும், அவங்க உங்களை பார்த்திருந்தவங்களா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், எத்தனை பரிசேயர் வந்தாலும் நம்ம ஆண்டவர் நம்மளுக்கு சுகம் கொடுத்தாரா? ஆண்டவர் வாழ்வு கொடுத்தாரா? ஆண்டவர் ஆசீர்வதிச்சாரா? நம்மளை இப்படி வழி நடத்துறாரா? போய்கிட்டே இருங்க.